காசிநாத் என்ற துணி வியாபாரி சிறந்த சாய் பக்தர். அவர் ஒரு சமயம் வார சந்தைகளுக்கு சென்று ஆடைகளை விற்பனை செய்து வழக்கம் போல் வந்து கொண்டிருந்தார். பாதையில் 3 கொள்ளையரிடம் அகப்பட்டு கொண்டார். பணமூட்டை, ஆடை மூட்டை என்று அனைத்தையும் தட்டி பறித்தார்கள். ஆனால் அவர் கையில் இருந்த ஒரு சிறு பையை மட்டும் தர மறுத்துவிடவே அவர்களுக்கும் காசிநாதனுக்கும் போராட்டம் நடந்தது. அதே நேரத்தில் ஷீரடியில் சாய்பாபா கைத்தடியால் போரிடுவது போல் செயல்பட்டு கொண்டிருந்தார். சிலரை திட்டிக் கொண்டும் சப்தமிட்டு கொண்டும் இருந்தார். அருகில் இருந்த பக்தர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்றாலும் சாய்பாபாவின் பக்தர் யாரோ ஒருவருக்கு ஏதோ ஆபத்து என்பதை புரிந்து கொண்டார்கள். இங்கு கொள்ளையர்களில் ஒருவரிடமிருந்து கத்தியை பிடுங்கிக் கொண்டு காசிநாத் இருவரை கொன்று விடுகிறார். அதே நேரம் 3ஆம் கொள்ளைக்காரன் காசிநாத் பின்புறத்தில் தலையில் அடிக்க காசிநாத் கீழே விழ அவர் இறந்து விட்டார் என்று நினைத்து பொன்னையும் பொருளையும் அங்கே விட்டுவிட்டு திருடன் பயந்து ஓடிவிடுகிறான். சிறிது நேரம் சென்ற பின் காசிநாத் மயக்கம் நீங்கி விழித்தபோது பெரும் மக்கள் கூட்டம் அவரை ஆஸ்பத்திரிக்கு அழைத்துச் செல்ல முயற்சி செய்வது புரிந்தது. ஆனால் அவர் அதற்கு மறுப்பு கூறி தன்னை பாபாவிடம் சேர்ப்பிக்கும்படி கூற, அதே போல மக்கள் செய்ய பாபா காசிநாதனுக்கு சிகிச்சை அளித்து உயிர் பிழைக்க வைத்தார். மிக கொடிய செயல்கள் புரிந்த கொள்ளைக்காரர்களை எதிர்த்து போராடி சிலரை கொன்ற காரணத்தினால் அரசாங்கம் அவருக்கு அவரது வீரச் செயல்களை மெச்சி ஒரு வாளை பரிசாக வழங்கியது. அந்த வாளை அவர் பாபாவுக்கு சமர்ப்பணம் செய்தார். காசிநாத் பாபாவின் அருளினால் நீண்ட நாள் வாழ்ந்து பின் அவரின் திருவடியை அடைந்தார். ஓம் சாய்ராம்.